ரோட்டு கடையில் விற்கிற மாதிரி பேல்பூரி இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இப்போ அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு 2 தக்காளி, 4 வெங்காயம், கூடவே பார்த்தீங்கன்னா கேரட்டு துருவியது, ஒரு எலுமிச்சம்பழம் 2ஆக நறுக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு கிளாஸில் புழிஞ்சு விட்டுக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பேல்பூரிக்கு நம்மளுக்கு சாட் மசாலா முக்கியமான தேவை. சாட் மசாலா 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதோட 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு உப்பு சேர்த்தாச்சு. இது கூட நம்ம எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், கேரட்டு, தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு அதோட புழிஞ்சு வச்சு எலுமிச்சம்பழமும் கலந்து விட்டுட்டு, நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டுக்குங்க, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அப்படியே கிளறி விடுங்க. கிளறி விட்டிங்கன்னா அழகாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த புளிப்புத்தன்மை மசாலா எல்லாம் ஒன்றா கூடி வந்தால் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. இதை நீங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். இது அருமையாக இருக்குது. நம்ம ரோட்டு கடையில் தான் இது கிடைக்கும். ஆனால்